ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு உடல் எடையை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட ஒரு சில பேர் ரொம்ப லீனாக இருப்போம். ஸோ உடல் எடை வந்து நல்லா குண்டானா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, முக்கியமாக குழந்தைங்களுக்கும் சரி, உங்கள் உடல் எடையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த உணவு தான் இது. வந்து ஒரு சாம்பார் தான், ஓகேங்களா? ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா? ஸோ அது 2லேருந்து 3 தக்காளி கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 வந்து எனக்கு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நான் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயமாக வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வெஜிடேபிள் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க, வேறு வெஜிடபிள்ஸ் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அதாவது அது பழுத்தனால இந்த கலர் எப்படி இருக்குது. ஸோ பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து, அதாவது அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ துவரம் பருப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் அதே அளவு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து அதே குவான்டிட்டி, சேம், ரெண்டும் வந்து ஈக்குவலான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ குழந்தையோட உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு நல்லாவே வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நிறைய வீட்டில் வந்து செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் தெரியாதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முழுகிற அளவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி நல்லா வந்துட்டு 4 விசில் கிட்ட விட்டுக்கோங்க. அந்த பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்துடும். ஸோ நாளைக்கு வந்து 4லேருந்து 5 விசில் தான் வந்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா விசில் வந்து இந்த மாதிரி கொலையாக வந்துட்டு நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நீங்கள் மத்தில் வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தியாக வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இது கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னமும் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளித்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. டிஃபனுக்கு இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபி நிறைய பேர் வீட்டில் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒருவேளை ஒரு சில பேருக்குலாம் வந்து இந்த ரெசிபி தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான். ஸோ இது வந்து என்னோடய குழந்தைக்கு நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நல்லா வந்துட்டு என் குழந்தை விரும்பி சாப்பிட்டாங்க, வெயிட்டும் வந்து நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோ. சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ அப்படின்னு வரும்போது நான் 1-2 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸை, ப்ரெக்னன்சி, பிரஸ்ட் ஃபீட் மாமிஸ்க்கான டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது போல் குக்கிங் வீடியோ, இது போல் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.